அந்த காலத்துலலாம் சிக்கன் அப்படிங்கிறத கோழி அடித்து சாப்பிட போகிறோம் அப்படின்னாலே அது ஒரு விதமான குதூகலமாக இருக்கும். அப்போல்லாம் சிக்கன் அடித்து சாப்பிட்டாங்க அப்படின்னா திடமாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதே சிக்கனை தான் நம்ம சாப்பிட்றோம். நம்மலாம் திடமாக இருக்கோமா, ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சின்ன டவுட் இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் சிக்கன் சாப்பிட்டவங்க உறுதியான ப்ராப்பராக வளர்க்கப்பட்ட கோழிகளை சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கோழிகள் அப்படின்னு பார்த்தா 20 நாட்களுக்குள்ளார குட்டியிலேருந்து ரொம்ப பெரிய கோழி ஆயிடுது. அதுதான் வந்து கடைகளில் கொடுக்குறாங்க. இன்னும் சில இடத்துல ஊசி போட்டு பிராய்லர் கோழிகளை கொடுக்குறாங்க. இதனால நமக்கு புரோட்டீன் கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பா கண்ட வியாதியும் கிடைக்கும். இந்த பறவைகளால பறவை காய்ச்சல் கூட வந்திருக்கு. அதையும் தாண்டி ஹெல்தியான கோழிகளும் இப்போ கிடைக்குது. அப்படிப்பட்ட கோழிகளை சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நாம பார்க்க போறோம். முதல்ல மசில்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோழியை வேக வச்சு சாப்பிடுவாங்க. எதனால அப்படின்னு கேட்டால் அதில் இருக்கிற 100 கிராம்ஸ் ஆஃப் ரோஸ்டட் சிக்கனில் 31 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இது உங்களோட மசில்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு உதவக்கூடியது. அடுத்தது உங்களோட போன்ஸை இது ஹெல்த்தியாக வைக்குது. ஏன் அப்படின்னா இதில் செலினியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணக்கூடிய ட்ரைப்டோஃபான் அண்ட் விட்டமின் B5 அப்படிங்கிற 2 இதில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களோட ஹார்ட்டை கூட இது ஹெல்த்தியாக வைக்குதாம். ஸோ ஹெல்த்தியான சிக்கனை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஹெல்த்தியாக ஆவீங்க. பிராய்லர் சிக்கன் நம்ம உடல் நலத்துக்கு கேடு. ஸோ அது தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கோழிகளை சாப்பிட ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்னடி படிச்ச? இங்க ஒண்ணு இருக்கு, நீ ஒண்ணு சொல்ற. அந்த புக்கை கொஞ்சம் கொடுங்களேன், பார்த்து சொல்றேன். நீ பார்த்து சொல்றதுக்கு ஏண்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க. சும்மா ஜோக் அடிச்சமா.